எல்லாரும் கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, மலைகள் விலகினாலும் கிருபை விலகாது. ஆமீன். கர்த்தர் உங்க மேல என் மேல வச்ச கிருபை மிகப்பெரியதுங்க. காலைதோறும் கிருபை புதிதா இருக்குன்னு சொல்லிருக்காரு இல்லையா? கிருபை மேல கிருபை வந்து கர்த்தர் நம்மளை ஆசிரியக்க தேவனா இருக்காரு. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு தூரமா உங்க மேலையும் கர்த்தர் என் மேலையும் கர்த்தர் கிருபை வச்சிருக்காரு. நம்ம ரட்சிக்கப்பட்டதே கர்த்தருடைய கிருபை தாங்க. வசனம் என்ன சொல்றதுன்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருற கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் பரவாயில்ல, பர்வதங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் கூட இருந்த இடம் தெரியாம தடம் தெரியாம அழிஞ்சு போயிடும். ஆனா நான் உன் மேல வச்ச கிருபை மிகப்பெரியது, அது என்னைக்கும் உன்னை விட்டு விலகாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாங்க. உலகத்துல பாத்தீங்கன்னா நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைச்சிச்சு. உலகம் முழுவதும் பாவம் செஞ்சு அது கர்த்தர் உலகத்தை அழிக்க நினைத்த போது நோவாவை மட்டும் தேர்ந்தெடுத்து, நோவாவையும் குடும்பத்தையும் மட்டும் தேர்ந்தெடுத்து எல்லாத்தையும் அழிச்ச போதிலும் கர்த்தர் நோவாவின் குடும்பத்தையும் காப்பாத்தினார் இல்லையா? உலகத்துல என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன உபத்திரவ, நஷ்டங்கள், இழப்புகள், விபத்துகள், நாசமோசங்கள், கொள்ளை நோய்கள் எது வந்தாலும் உங்களை எண்ணியும் அது சேதப்படுத்தாது. கர்த்தரை தேடுகிற உங்களை எண்ணியும் கர்த்தர் எந்த விதத்துல கைவிட மாட்டாருங்க. அவர் கிருபை உங்கள்கிட்ட விலகாத கர்த்தர் சொல்றாரு. தைரியமா இருங்க, பிரச்சனை கண்டு சோர்ந்து போகாதீங்க, தோல்வி கண்டு தோண்டு போடாதீங்க, வியாதியை கண்டு நீங்க விரக்தி அடைஞ்சாதீங்க. கடன் பிரச்சனை எது வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து காத்துருங்க. அவர் கிருபை மாத்திரம் எனக்கு போதும் சொல்லி நீங்க காத்துருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்கள்கிட்ட எந்த மனுஷங்க கூட இருந்தா இல்லாட்டியும் பரவாயில்ல, எதுவும் கூட இருந்தா இல்லாட்டியும் பரவாயில்ல, கர்த்தர் கூட இருப்பாரு. உங்க மேல் மனதோட கர்த்தர் சொல்றாரு, ஏன் கிருபை உன்னை விட்டு விலகாது, தைரியமா இருந்து சொல்றாரு. காலைதோறும் கர்த்தர் சமூகத்துல காத்துருங்க, அவர் கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. உலகத்துக்கு எல்லா காரியங்களும் உங்களை தேடி வரும். அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு, என் கிருபை விட்டு விலகாதுன்னு. சந்தோஷமா ரிசீவ் பண்ணுங்க. God bless you.